மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எவ்வளவுதான் பயங்காட்டினாலும் சரி, எதுக்கும் பயப்படாத மகர ராசிக்கு இப்ப கொஞ்ச காலமா மனசுக்குள்ள பயம் அப்பப்போ எட்டி பாக்குதே. தனிமையிலே அழுகிறமே, நம்ம தோத்துருவோமோ, மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்த்து ஏளனமா பேசிடுவாங்களோ, இதுக்கா நான் இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டேன். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயமே இதுதான். ஆனா மகரத்துடைய உண்மையான குணாதிசயம் என்ன தெரியுமா? எதுவா இருந்தாலும் சரி, போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டது தான் இந்த மகரம். அதே மாதிரி மனுஷங்களுடைய மனநிலைய நொடி பொழுதுல கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அசாத்திய ஆற்றலுங்கிறது மகரத்துக்கு தான் இருக்கு. அதே மாதிரி யாராவது ரொம்ப நொந்து போய், தோத்து போய், துவண்டு போய் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், தோள் கொடுத்து சுமை தாங்கிகளாக அவங்கள அப்படி நிமித்துற வரைக்கும், அதாவது ரொம்ப நன்றிங்க, உங்களால தான் ஓரளவுக்கு இன்னைக்கு பரவாயில்லன்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தோள் கொடுக்கறது தான் அந்த மகரம். ஆனா இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, திரும்பி பார்த்தீங்கன்னா வைங்க, ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அட முன்னாடி பாரு, இந்த ஒரு காமெடியில வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, இந்த பக்கம் பார்த்தாலே சோனு மலை, இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலே சோனு மலை, அட பின்னாடி திரும்பி பார்க்குற அங்கேயும் சோனு மலைன்னு சொல்லுவார் பார்த்தியா. அதே மாதிரிதான் மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் உசோன்னு தான் இருக்கும். ஒரு ஆளை நீங்க கண்ணில் பார்க்க முடியும். இருந்தாலும் மகரத்தை என்னதான் நீங்க கட்டுக்குள்ள வச்சாலும் சரி, துரோகிக்கு கூட நல்லதை செய்யணும்னு நினைப்பாங்க. சும்மா செய்யறங்கிறதெல்லாம் இல்லைங்க, உண்மையாவே தாங்கிட்ட இல்லைனாலே 10 பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல முன்னோடிகள் தான் இந்த மகர ராசி தான். என்னவா இருக்கும் இந்த மகர ராசிக்காரங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அப்புறம் எப்படி நியாயம், தர்மம், உண்மை, உழைப்பு இதை மட்டும்தான் உசுறு. ஸோ அது எங்க பார்த்தாலும் சரி அதன் பக்கம் குரல் கொடுக்கக்கூடியவங்க. அதே மாதிரி புரட்சிகரமான எண்ணங்களை உடையவங்க. மனித நேயத்தை மழுங்க வைக்கக்கூடிய மூட சிந்தனைகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டாங்க. கடவுளை நம்புவாங்க, கடவுளே எல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிறாங்க பத்தில, அந்த சிந்தனைக்கு இவங்க நோ 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 இதுதான். ஏன்னா நான் உண்மையா உழைச்சாதான் அந்த தெய்வமே எனக்கு துணை வருங்கிறத மகரம் என்னன்னைக்குமே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, மற்றவங்களுக்குமே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு விஷயங்க, மகர ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் பகையாளியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எல்லார்கிட்டையும் பகை மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையுமே ஏமாளியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஈஸியா எல்லாரையும் நம்புறது, எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்கிறத நம்புறது. புரியுதுங்களா? இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டா மகரத்திற்கு லைஃப் இனிமேலாவது ஒரு 100% உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அப்படின்னா நாங்கள் இப்படியே தான் இருப்போமாமா அப்படின்னாக்க அப்படி கிடையாதுங்க. எல்லாருக்கும் கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டே போகாது. குறிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிலைக்காதுங்க. ஏன்னா உண்மையா வாழ்றீங்க, எல்லாருக்கும் உண்மையா இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட மகர ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் மகர ராசிக்கு திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்க. 48 நாட்கள்ல இதெல்லாம் நடந்தே தீரும். என்னம்மா சொல்ற? ஆல்ரெடி நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் போல இருக்கேன், நீ வேற பாம்பு வருது, மாற்றம் வருதுன்னு சொல்றியேன்னு பயப்படாதீங்க. ராகுவும் கேதுவும் இவருடைய 2 பேருடைய இடம் பெயர்வதா உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்த போறாங்க. இப்படி அதிபதி சனீஸ்வர் பகவானுக்கு பின்னாடி மெதுவா நகரக்கூடிய இவங்க தான். அடுத்த 1.5 வருஷத்துக்கு இவங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில எங்கேயாச்சும் என் வாழ்க்கை முட்டிக்குமோன்னு நினைச்சா கூட அந்த முட்டுதல் அப்படிங்கிறது இல்லாம பார்த்துப்பாங்க. குறிப்பா ரொம்ப நாளா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், கொஞ்சம் நஞ்சங்களை படாத பாடு, சோதனை மேல சோதனை, அது எல்லாமே இப்ப சாதனையா மாறப்போகுது. அது எப்போ, எப்படி, இதெல்லாம் கண்டிப்பா நிலைக்குமா, இந்த நேரத்துல எனக்கு என்னென்ன நடக்கும், அதை நான் எந்தெந்த மாதிரி பயன்படுத்துறோம் எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாங்க. அதாவது நாங்கிறது மகர ராசிகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? சரிங்க. இந்த மகர ராசிக்கு ராகேது பயிற்சி எப்போ நடக்க போகுதுன்னா, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது ஆங்கில வருடத்துல 26/4/2025 மாலை 4:28 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து கும்பராசிக்கும் ராகு பகவான், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாக போறாங்க. இந்த ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்கள் மாதிரி முன்னோக்கி நகரக்கூடியவங்க இல்லை, பின்னோக்கி நகரக்கூடியவங்க.
இதனால தான் இவங்க வந்து மெதுவா நகரக்கூடிய கிரகங்களாக வலம் வராங்க. ஸோ இவங்களால பொதுவா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா, இவங்க வந்து எப்பவுமே கெட்டது செய்வாங்கன்னு சொல்றோம். ஆனா இவங்கள பொறுத்தவரைக்கும் சந்திரன், சூர்யா இவங்க கிரகணம் ஆகுறப்போ உருவாகக்கூடிய நிழல் கிரகம் தான் இந்த ராகுவும், கேதுவும். இவர்களால நல்லது மட்டுமே செய்ய முடியுமா? கெட்டதை மட்டுமே செய்ய முடியாங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு தனியா குணம் கிடையாது. இவங்க எந்த இடத்துல உட்கார்றாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய குணாதிசயங்களை எடுத்துப்பாங்க. மனுஷ மக்கள் நம்ம எப்படி நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது செய்வோம், கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்டது செய்வோமோ அந்த மாதிரி தான். ஆனா ராகு மாதிரி கொடுக்கறவன் கிடையாது, கேது மாதிரி கெடுக்கிறவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல நம்ம சொல்லுவோம். அது ஒரு பேச்சுக்கு தான். இவங்க 2 பேருமே, அது ராகுவை பொறுத்த வரைக்கும் போகக்காரகன்னு சொல்லுவோம், கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானகாரகன்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட இவங்களால உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும், மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது. குறிப்பா மகர ராசிகளுக்கு கடந்த 1.5 வருஷமா உங்க வாழ்க்கையில இருந்து வந்த பாதிப்புகள் இப்போது இல்லை. பயமே வேணாம். வாழ்க்கை நீ சிறப்பா இருக்கும். இப்போ வரைக்குமே நேத்து வரைக்குமே நான்லாம் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற அளவுக்கு இருக்க. நீ சொல்றது உண்மைதானா? கரெக்டா பார்த்து சொல்லு. மகரத்துக்கு தான் நீ சொல்றியான்னு கூட யோசிக்கலாம். கட்டாயம் சொல்றேன். இனி எந்த ஒரு கஷ்டமும் வராது. அதாவது மகரத்துல இருந்து பாக்கியத்துல கேது அமரும் போது நிறைய பேருக்கு வயிற்றுல கல் பிரச்சனை இருந்திருக்கும், சிறுநீரக பாதை பிரச்சனை இருந்திருக்கும், பெரியவங்க கிட்ட மனஸ்தாபம் வந்திருக்கும், பூர்வீக சொத்துக்களால தகராறு வந்திருக்கும், உடம்புல வந்து அடிச்சு போட்ட மாதிரி வலி வந்திருக்கும். இந்த மாதிரி கடுமையான பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ பாகிஸ்தான்ல கேது இருந்ததால இது போன்ற பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க. ஆனா இனி அஷ்டமஸ்தானத்துக்கு கேது வருவதனால இனிமே இந்த கொடுமை உங்க வாழ்க்கையில இருக்காது. நான் அந்த 1.5 வருஷத்தை திரும்ப நினைக்க முடியாத அளவுக்கு படாத பாடுபட்டுட்டேன். அது வரவே கூடாதுன்னு தோணுது. ஏதாவது தெய்வத்தை வழிபாடு செஞ்சா நல்லா இருக்குமா? ஆமாங்க. உச்சிஷ்ட மகா கணபதியை வழிபாடு செய்வதனால கேதுவால வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே தீரும். இந்த உச்சிஷ்ட மகா கணபதியோட படத்தை வீட்டிலலாம் படம் கிடையாதுமா, அவருடைய படத்தை ஃபோனில் கூட நீ டவுன்லோட் பண்ணிக்கும். வால்பேப்பரில் வச்சு வழிபாடு செஞ்சாலுமே அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான். மற்றபடி எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்றேங்க, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. கோர்ட்டு டவாரி மாதிரி சொல்லிட்டு இருக்கானா? இதுதான் உண்மை. அடுத்த 2ஆம் இடத்துல ராகு உட்காருவதனால கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்னு சொல்ற அளவுக்கு பணம் கொட்டும். குடும்பத்துல சண்டை போட்டாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். நிறைய பேர் புது கண்ணாடி போடக்கூடிய யோகம் உண்டாகுது. இதனால நல்ல மாற்றங்கள் உண்டாகுது. சிலர் வந்து பற்களை அழகுபடுத்திக் கொள்வீங்க. லென்ஸ் கரெக்ஷன், விட்டமின் குறைபாடுகள் நீங்குது. குடும்பத்துல வந்து பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி இரவு நேரத்துல பயணங்களை தவிர்த்துக்கோங்க. அது நமக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அதே மாதிரி நடு இரவுல உணவு சாப்பிட்றதும் தவிர்க்கணும். கேது உடலில் இருக்கும் அமிலத்தன்மையை அதிகரிப்பாரு. இதனால தினந்தோட உடற்பயிற்சி செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணும். அதே மாதிரி உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யறதும் உங்க மனசுல நல்ல மாற்றத்தை, அது சித்த சுத்தியை உண்டாக்குவார். தெளிவான சிந்தனை, அமைதியான மனசை கொடுப்பார். இந்த 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்தா கணவன் மனைவி இருவரும் சொல் பேச்சு கேட்டு நடந்துப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருப்பாங்க. இதனால பணம் கையிருப்பு உண்டாகும். அதாவது சேமிக்க தொடங்குவீங்க. சேமிப்பும் வந்து பல மடங்கு உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க, ஆண்களோ பெண்களோ, சின்னவங்களோ பெரியவங்களோ, சின்ன பெட்டி கடை வச்சிருக்கேன், சில்லறை வியாபாரம் பார்க்குறேன், இல்ல நான் விதவிதமான வியாபாரம் பார்க்குறேன், 2-3 தொழில் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் நான், யாராக இருந்தாலும் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டு. நல்ல முன்னேற்றம் இப்போ இருக்க போகுது. தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கிற மாதிரி நல்ல லாபமும் இருக்குங்க. குறிப்பா தொழில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மெட்டல் வியாபாரம், ஜல்லிக்கற்கள், மணல், கல், ஹார்ட்வேர்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், டெக்னிக்கல், மெக்கானிக்கல் கடை, இந்த செகண்ட்ஸ் கார் விற்கிறது வாங்குறது, ஆர்கானிக் பொருட்களை விற்கிறது, இந்த மாதிரியான கடைகளை நடத்துறவங்களுக்கு யோகம் உண்டாங்க. அதே மாதிரி இது போன்ற தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டீங்களா? தாராளமா தொடங்க. அருமையான காலகட்டம், முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்த 3ஆம் இடத்துல சனி உட்காருவதனால அதிர்ஷ்டம் உண்டாகுது. சனியின் அருளால மன வலிமை, உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும். குறிப்பா மகர ராசிக்காரங்க உங்க சொல் பேச்சை கேட்டு எல்லாரும் நல்லபடியா நடந்துப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாமா? மகர ராசி உத்திரடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம்,
உங்களுக்கு இந்த ராகு பகவானை பொறுத்திருக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கும், இந்த கேது பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாங்க. இதனால அனைத்து விஷயங்களுமே வெற்றி பெறுவீங்க. உற்றார் உறவுக்காரங்க உங்க உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. கொக்குக்கு ஒன்றே மதி என்கிற ரீதியில உங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணப்படுவீங்க. வருமானம்ங்கிறது சீரா வந்துகிட்டே இருக்கும். சில விரயங்களும் கூடவே வரும். அதை நம்ம உஷாரா இருந்துட்டோம்னாக்கா சரி செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல பிள்ளைகளுடைய நலன்ல சிறிது செலவும் செய்வோம். சமுதாயத்துல உங்களுடைய பெயர் கௌரவம் கூடுது. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் இழப்புகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அதை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களை சுத்தி நடக்கூடிய விஷயங்களை நல்ல உன்னிப்பா கவனிச்சு அதற்கேற்ப உடைய செயல்பாடுகளை திட்டங்களை மாத்தி அமைச்சு வெற்றி பெற போறீங்க. அதே சமயம் உடல் உபாதைகள், கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கணும். சரியான வெளிச்சம் இருக்கிற இடத்துல அமர்ந்து படிக்கிறது, கண்களுக்கு குறை ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். உடைய மனசு புண்படும்படி பேசினவங்க இப்போ உங்ககிட்ட வருத்தம் தெரிவிப்பாங்க. இல்லத்துல சிறப்பான வாழ்க்கை சூழல் உண்டாகுது. குடும்பத்தாரோட சுற்றுலா சென்று குதூகலமா காலத்தை கழிப்பீங்க. வருமானம் இரட்டைப்பாகுது. புதுசா வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, ஆடம்பர பொருட்களுடைய சேர்க்கையும் இருக்கு. ஸோ யோகத்தின் அதிபதியாகவே நீங்க வளம் வர போறீங்க. இது உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் எல்லாமே, விருப்பங்கள் எல்லாமே இப்ப ஈஸியா கிடைக்க பெறும். உடலும் சரி உள்ளமும் சரி உற்சாகம் அடைய போகுது. உயர் அதிகாரிங்க உங்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுப்பாங்க. மறைமுக வருமானம் பெருகும். தனிப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். பொருளாதார நிலையில பெருமளவு உயர்வு உண்டு. அதே மாதிரி வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு நல்லதொரு வேலையில அமர்வதற்கான யோகம் இருக்கு. குடும்பத்திலுமே குதூகலம் நிரம்பி காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் இனிமையா நிறைவேற போகுது. சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. அதே மாதிரி டீம் லீடர் ஆகிறதுக்கு, ஒரு யூனியன் லீடர் ஆகிறதுக்கு, இந்த மாதிரியான கௌரவ பதவிகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இது தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெரும் முன்னேற்றம் உண்டாகுதுங்க. அது போல பணவரவு தாராளமா இருக்குங்க. இதனால சேமிப்புகளும் பெருகுவதனால வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது, மகிழ்ச்சி உண்டாகுது. அடுத்த வியாபாரிகளுக்கு நாளுக்கு நாள் கஸ்டமர்ஸுடைய ஆதரவு பெருகிட்டே வரும். இதன் மூலம் வியாபாரத்துல முன்னேற்றமான போக்கும் திருப்திகரமான லாபமும் கிடைக்கும். பொருளாதார நிலையில முன்னேற்றம். இந்த முன்னேற்றத்தின் காரணமா சேமிப்புகள்லையும் சரி, அசையாத சொத்துக்கள்லையும் சரி முதலீடு செய்வீங்க. வண்டி வாகன வசதிகளையுமே அமைத்து கொள்ள போறீங்க. அதே மாதிரி தரமான பொருட்களை வாங்குறதும் சரி, அதை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறதுலையும் சரி திருப்தி ஏற்படும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய நேரடி கவனம் செலுத்துறது நல்லது. அதிகமான அளவுல எந்த ஒரு பொருளையுமே இருப்பு வைக்காம, விரைகள் ஏற்படாம நீங்க தான் கவனமா பார்த்துக்கணும். இந்த நேரத்துல புதிய கிளைகளை தொடங்கி கஸ்டமர்ஸ் உடைய வசதிக்கு ஏற்ப சில விஷயங்கள்ல திட்டம் போட்டு செஞ்சு கொடுப்பீங்க. இதனால கஸ்டமர் கிட்ட சிக்கல் எதுவும் ஏற்படாத அளவுக்கு பக்குவமா நடந்துக்கிட்டு வியாபாரத்தை பல மடங்கு உயர்த்த போறீங்க. அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்க புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வாய்ப்புகளை தேடி நீங்க அலைஞ்சிட்டு இருந்த காலம் மாறி இப்போ உங்களை தேடி வரக்கூடிய நிலை இருக்கு. உங்களை தேடி பலர் வருவாங்க. அதற்கேற்ற முறையில உங்களுடைய தகுதிகளை தக்க வைத்து கொள்ள நீங்க கொஞ்சம் கவனமா பொறுப்பா இருக்கணும். அது மாதிரி சோர்வு இல்லாம உழைக்க பழகிக்கோங்க. உங்களுடைய திறமைகளை முழுமையா வெளிப்படுத்துங்க. இதனால எல்லாருக்கிட்டுமே நல்ல மதிப்பும் பாராட்டுகளையும் பெறுவீங்க. உங்களுடைய பெருமையும் உயரும். எல்லாரிடமே சுமூகமாக பழகி வருவதும் அவசியம். சிலர் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் வழங்கக்கூடிய விருதுகளுக்கு தேர்வு ஆகுவீங்க. வீடு, வண்டி, வாகன வசதிகளை அமைத்து கொண்டு குடும்பத்துல அனைவருடைய மகிழ்ச்சிக்கும் நீங்க காரணமா இருப்பீங்க. அடுத்ததான் மாணவர்களுக்கு கல்வித்துறையில சாதனை படைத்தவர்களாக சிறப்பிடம் பெற்று விளங்க போறீங்க. அரசு மற்றும் பொது சமூக அமைப்புகள்ல கல்வி சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். பெருமையும் புகழும் அடைய போறீங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டையும் சரி, டீச்சர்ஸ் கிட்டையும் சரி பாராட்டுகளை பெற்று மகிழ்ச்சி அடைய போறீங்க. அறிவியல், மருத்துவம் இது போன்ற துறைகள்ல படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதல் முன்னேற்றத்தை காண போறீங்க. உயர்கல்வி பெற வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரங்க. சிலருக்கு நீ எதிர்பார்த்த கல்லூரிகள்ல சேருவதற்கான யோகம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அதிர்ஷ்ட வாய்ப்புகளா சிலர் படிச்சுக்கிட்டே இருக்கும் போதே வேலை வாய்ப்பையும் பெறக்கூடிய நிலையை அடைய போறீங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த ராகுவும் கேதுவும்
மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு புரியுதுங்களா? அடுத்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய செல்வாக்குங்கிறது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகும். உங்களோட தன்னலமற்ற பணிகளின் தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சிறப்பான பதவிகளை அளிக்க தலைமை முன் வரும். தலைமை மட்டும் இல்லைங்க, தொண்டர்களும் சரி உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க, போற்றி பாராட்டுவாங்க. பொருளாதார வசதிங்கிறது நல்ல முறையில மேம்பட போகுது. இதன் காரணத்தால வாழ்க்கையுடைய அத்தியாவசியமான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க. பொதுமக்கள் கிட்ட உங்களுக்கு பெரும் மதிப்பு இருந்து வருவதனால எல்லாருடைய அன்பு தொல்லைக்கும் நீங்க ஆளாக போறீங்க. அடுத்த பெண்களுக்குங்க, குடும்பத்தை நிர்வாகம் செய்யறதுல சதா நேரம் பிரச்சனையே இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைங்கிற ஒரு பேச்சுக்கு இடமே இல்லாத அளவுக்கு நல்ல முறையில குடும்பம் நடத்துவீங்க. சிலர் விரும்பியவங்களவே மணந்து கொள்ளக்கூடிய இனிய வாய்ப்பையும் பெறுவீங்க. இதுவே திருமணமான பெண்களா இருக்கீங்கனாக்க நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய அந்த மகப்பேறு பாக்கியத்தை பெற்று மகிழ்ச்சி அடைய போறீங்க. அதே மாதிரி ஆடு திருமணம் ஆயிடுச்சுமா, குழந்தை குட்டிலாம் இருக்கு, மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் பண்ற அமைப்புல இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு, அது மகனுக்கும் மகளுக்கும் நீங்க பெரும்படக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும், திருமண பாக்கியம் அமையும். மேலும் இந்த நேரத்துல உங்களுடைய சேமிப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க. இதனால மனம் மகிழ்ச்சி கொள்ளும். இந்த நேரத்துல தான் மகர ராசி பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையுமே நம்பக்கூடாது. இந்த நம்பிக்கையில தான் புதுசா ஒரு கம்பெனி வரும், சீட்டு போடுறது, இந்த சங்கம் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பணத்தை கொடுத்து ஏமாறாம முறையா வங்கிகள்ல சேமிக்கிறதே ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த மகர ராசி நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க. அப்பா, சொல்ல முடியாது. உங்களுடைய உழைப்புக்கு பல மடங்கு எட்டாத அளவுக்கு பல பேருக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, மற்றவங்களை நம்பி பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏமாந்துருப்பீங்க. ஸோ இதனால எச்சரிக்கையா இந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலங்கள்ல இருந்து ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புல தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உத்திரடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட காலமாக மனசுல இருந்து வந்த சிந்தனைகள் செயல் வடிவம் பெறும். பணப்புழக்கத்துல திருப்திகரமான நிலை இருந்துகிட்டு இருக்கும். வண்டி வாகன வசதிகள் பெருகுது. மாணவ மணிகளை பொறுத்திருக்கும் சிறப்பான முன்னேற்றம் பெற்று சாதனைகளை படைக்கக்கூடும். அதே மாதிரி குடும்பத்திலையும் சரிங்க, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்பப்ப சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படும். ஆனாலே அது பெருசுபடுத்தாம விட்டுறது ரொம்ப நல்லது. உடல்நிலையில பிரச்சனை எதுவும் இருக்காது. மருத்துவ செலவுகள் குறையும். வங்கிகள் மற்றும் வியாபார நிலையங்கள் போன்ற இடங்கள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். நான் சொந்தமா தொழிலாம் செய்யலாமா, ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறேன், தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கை கட்டி சம்பளமாக கூடி கூலி வேலை செய்தாலும் சரி. அதே மாதிரி மின்சாரம் தொடர்பான இடங்கள்ல வேலை பார்க்குறவங்களும் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப அவசியங்க. பெண்களால சிலர் அனுகூலம் அடைய இடம் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள்ல உங்களுடைய சகோதரர் வழியில மனக்கசபல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கூட போறவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க. அடுத்து திருவோணம் நட்சத்திரம். பெரும்பாலான விருப்பங்கள் நிறைவேறும், மகிழ்ச்சி உண்டு. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிருந்தா இப்போ அந்த திருமணம்ங்கிறது நல்ல முறையில நடக்கும். மகப்பேறு பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு அந்த மகப்பேறு கிடைக்கும், மகிழ்ச்சி அடைய போறீங்க. அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உடைய மனைவியின் பெயர்ல தொழில் மற்றும் வியாபாரத்தை தொடங்கி உபரி வருமானத்துக்கு வழி தேடுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருதுங்க. வெளியூர் பயணங்கள் அப்பப்போ போயிட்டு வருவீங்க. ஸோ அப்படி பயணங்கள் போகும்போது உங்களுடைய உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. அடுத்து அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரத்துல அதீத வளர்ச்சி இருக்கு, பெரும் லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலையில உயர்ந்த நிலையை அடைய போறீங்க. அரசு வழியில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் விரைவா நடக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சிலர் விருதுகளை பெறக்கூடிய நிலைக்கு போவீங்க. பெண்களால சிலருக்கு நன்மைகள் உண்டாகுது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் எல்லா வகைகளிலுமே பல பேர் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உத்தியோக பணிகள் இருக்கீங்கன்னாக்க நீங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், நீங்களே விருப்ப ஓய்வு பெற்று வேலையிலிருந்து விலகி சொந்தமா தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன், நட்சத்திர பலன் எல்லாமே ராகுவும் கேதுவும் மாறி மாறி மகரத்திற்கு மகிழ்ச்சியான நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நிலைச்சு நிற்கணும்னாக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு, கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு, மனசுல தைரியம் அதிகமாகும். அதே மாதிரி நீங்க தினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் கம் கணபதியே நம. இந்த மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்வதனால அதிர்ஷ்டம் நிலைக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பிறைன்னு எடுத்துட்டாக்க ஞாயிறு, புதன், வெள்ளி. தேய்பிறைன்னு எடுத்துட்டாக்க ஞாயிறு, வியாழன், வெள்ளி. இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. மயிலாடுதுறையிலிருந்து நன்னிலம் அருகில் இருக்கும் ஸ்ரீ வாஞ்சியம் இந்த ஊர்ல
ராகுவும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய அரிய கோலத்தை தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி சாலை விபத்துல சிக்கிக்கிட்டு வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வதனால தடைகள் உடைப்படும், நினைச்சது நடக்கும். இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம் மற்றும் வழிபாடுங்கிறது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். உச்சிஷ்ட மகா கணபதியை வழிபாடு செய்வதனால கேதுவினால வரக்கூடிய பாதிப்புகள் முற்றிலும் தீரும், அமோகமான பலன்கள் கிடைக்கும். இதோட ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்வதனால மகர ராசிகளுக்கு உங்க மனசுல என்ன தேடல்கள் இருக்கோ அதுக்கு வழி கிடைக்கும். இதுக்கும் மேல திருவனந்தபுரத்துல வீற்றிருக்கும் ஜம்புகேஸ்வரரை வழிபாடு செய்வதனால காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். முடிஞ்சதுனாக்கா திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு வாங்க. முடியாத பட்சத்துல நான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா மற்ற சுவாமிகளை இங்கிருந்து வழிபாடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. வெற்றி உங்களுடையதே.